நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகள், பட்டாசுகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க பொதுமக்கள் கூட்டமானது அலைமோதி வருகிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கும். ரகுபதி, தற்போது டி நகரில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்து. வணக்கம். நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையின் முக்கிய கடைவீதிகளான தியாகராய நகர், புரசைவாக்கம், வண்ணாரப்பேட்டை, பாண்டி பசார் ஆகிய இடங்களில் இன்று காலை முதலே மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வந்த நிலையில் வார இறுதி நாள் சனிக்கிழமை என்பதாலும் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய நாள்கள் என்பதாலும் குறிப்பாக ரங்கநாதன் தெருவில் இருக்கக்கூடிய அந்த கடைகளில் காலை முதலே கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. தற்பொழுது கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருவதால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கூட குறைந்த அளவில் தான் கூட்டம் காணப்பட்டது. இன்னும் 2 தினங்களே தீபாவளிக்கு இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் கூட்டம் தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை நிற்பதற்கு கூட இடமில்லாத வகையில் மக்கள் கூட்டம் காணப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் புத்தாடை, வீட்டு உபயோகப் பொருட்கள், செருப்பு கடைகள், வாட்ச் கடைகள், பேண்ட் ஸ்டோர், நகைக்கடைகள், பாத்திர கடைகள் என அனைத்து கடைகளிலுமே மக்கள் பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதே போல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் போக்குவரத்து போலீசார்கள் மற்றும் காவலர்கள் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். அதே போல் கடைவீதிகளில் திருட்டு சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க 90க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் தற்காலிகமாக 8 தற்காலிக கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் திருட்டு சம்பவங்களை தடுப்பதற்காக போலீசார்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது காலையில் 200 போலீசாரும், மாலை நேரத்தில் 200 போலீசார் என மொத்தம் 400 போலீசார்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல் பழைய குற்றவாளிகளை கண்டு வருவதற்காக FRS சிஸ்டம் என்று ஒன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் என்ற ஒரு கேமரா மூலம் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பழைய குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையிலும் அது ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதேபோல் வண்ணாரப்பேட்டை, MC சாலை, புரசவாக்கம், பூக்கடை, பாண்டி பசார் போன்ற பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் தற்பொழுது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.